கரோலி டெகாக்ஸ் தன்னோட வலது கை தான் தன்னோட பலம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்ல அந்த வலது கையை இழக்கிறாரு. பின்னாட்களில் அவரோட கனவான ஒலிம்பிக்ல கோல்டு அடிச்சாரா இல்லையா, அவரோட ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். ஹங்கேரியில் 1910 ஜனவரி 21 புடாபெஸ்ட் ஊரில் பிறக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே தான் ஒரு சோல்ஜர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை. அதனால பின்னாட்கள்ல அவர் சோல்ஜராக ஆகிறாரு. ட்ரைனிங் பீரியட்ல மற்ற சோல்ஜரை கம்பேர் பண்ணல இவர் சூப்பரா ஃபயர் பண்றாரு. அப்போ அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே, நீ நினைச்சா உன்னால நம்மளோட நாட்டுக்கு ஃபயரிங்ல ஒரு ஒலிம்பிக்ல கோல்டு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரோட நண்பர்கள் எல்லாருமே சொல்றாங்க. இவருக்கும் ஒரு ஆசை, நம்மளால நம்மளோட நாட்டுக்கு கோல்டு கிடைச்சா நமக்கும் பெருமை, நம்ம நாட்டுக்கும் பெருமை அப்படின்னு. சரி, ஓகே, நான் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரோட நண்பர்கள் எல்லார்ட்டையும் சொல்றாரு. அந்த காலகட்டம் 1936 ஒலிம்பிக் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹங்கேரியில இருந்து ஒலிம்பிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வீரர்களோட பெயர் பட்டியல்ல இவரோட பெயர் இல்லை. இவர் ஏன் அப்படின்னு காரணம் கேட்டதுக்கு, ஒரு சாதாரண சார்ஜென்ட்டுக்கு இராணுவத்துல இருந்து கலந்து கொள்ளக்கூடிய உரிமை கிடையாது, உயர் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி விளக்கம் சொல்லியிருப்பாங்க. சரி, நமக்கான நேரம் வரும் அப்படின்னு சொல்லி அவரோட பிராக்டிஸை அவர் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணவே இல்லை. அடுத்த 2 ஆண்டுகள்ல அந்த விதிமுறைகளை மாற்றி அமைக்கிறாங்க. 1940 ஒலிம்பிக் நடக்கும், அதுல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு நினைக்கும் போது இவருக்கு 1938 அவர் ஆர்மில பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு குண்டு தவறுதலா அவரோட வலது கை மேல விழுந்துருது. இதனால அவர் தன்னோட வலது கையவே இழக்கிறாரு. அந்த வலது கையை வச்சு எந்த வேலையுமே செய்ய முடியாது. இவருக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், இவரோட நண்பர்களா இருக்கட்டும், எல்லாருமே உனக்கு பலமா இருந்ததே உன்னோட வலது கை தான், அதுவே உன்கிட்ட இல்லை, இனிமே உன்னோட கனவு நடக்காது அப்படின்னு சொல்லி நெகட்டிவா பேசுறாங்க. ஆனா இவர் தன்னோட நிலையில உறுதியா இருந்தாரு, நாம கோல்டு கண்டிப்பா அடிச்சே ஆகணும்னு சொல்லி. எல்லாரும் அவங்கவங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது யாருக்குமே தெரியாம இவர் தன்னோட இடது கையில தினமும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1944 நடக்க இருந்த ஒலிம்பிக் 2ஆம் உலக போர் நடக்கிறதுனால அந்த 2 ஒலிம்பிக்குமே நடக்காம போச்சு. 1948 தான் அடுத்த ஒலிம்பிக் நடக்க இருக்கு. அப்போ அவருக்கு வயசு 38. இவர் பார்ட்டிசிபேட் பண்ண நினைச்ச துப்பாக்கி சுடுதல் போட்டியில உலக சாம்பியனா இருந்தவர் தான் வேலியன்டே. அவரு கரோலி கிட்ட போயிட்டு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டை பத்தி நான் கேள்விப்பட்டேன், இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டுட்டு நக்கலா, என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு, இல்ல ரொம்ப நாளா ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்ணாம இருக்கு, அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண வந்தேன் அப்படின்னு கரோலி சொன்னது மட்டும் இல்லாம அன்னைக்கு நடந்த போட்டியில 580 புள்ளிகள் எடுத்து ஹங்கேரி நாட்டுக்கு கோல்டும் வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. அடுத்தடுத்து நிறைய போட்டிகள்ல கலந்துக்கிட்டு நிறைய பிரைசஸ் வின் பண்ணியிருந்தாலும் 1952 நடந்த அடுத்த ஒலிம்பிக்லையும் 579 புள்ளிகள் எடுத்து மறுபடியும் கோல்டு ஜெயிச்சிருப்பாரு. அங்கேயும் வேலிடே வந்தாரு. அங்கேயும் வாழ்த்துக்கள் சொல்லி, நீங்க ரொம்ப பிரமாதமா துப்பாக்கி சூட கத்துக்கிட்டீங்க, இனிமே நீங்க எனக்கு துப்பாக்கி சூட கத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். அவர் இறுதியா கலந்துகிட்ட ஒலிம்பிக் அப்படின்னா அவரோட 46வது வயசுல மெல்போர்ன்ல நடந்த ஒலிம்பிக் தான். அந்த ஒலிம்பிக்ல 8வது இடத்த பிடிச்சிருப்பாரு. அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஹங்கேரியில இருக்கக்கூடிய ஒலிம்பிக்கு போகக்கூடிய வீரர்களுக்கு கோச்சா இருந்திருப்பாரு. அவருடைய இராணுவ வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது லெப்டினன்ட் கர்னலா தான் ரிட்டையர்ட் ஆகியிருப்பாரு. இதுல இருந்து நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில வெற்றி பெற்றாரு அப்படின்னா அவரோட திறமை மட்டும் காரணம் கிடையாது. எவ்வளவோ பேர் நம்மளால முடியாதுன்னு சொல்லும் போது நம்மளோட வைராக்கியம் மிகப்பெரியதா இருக்கணும். அதுக்கு நம்ம மேலேயே நம்பிக்கை வைக்கணும். அதை கரோலி டெகாக்ஸ் வச்சதுனால தான் அவரோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய உயரத்தை அவர் அடைஞ்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.